வணக்கம். நேற்று மத்தியத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதிர்கட்சிகளான முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை சந்திச்சு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க. வீட்டுக்கெல்லாம் போனார். நேற்று சட்டமன்றம் நடந்துச்சு. சட்டமன்றம் முடிச்சதுக்கு பிறகு பதவியேற்பு முடிச்சதுக்கு அப்புறம் நேராக அவர் வீட்டுக்கு போறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வைகோ அவர்கள் வீட்டுக்கு போறாங்க, வீரமணி அவர்கள் வீட்டுக்கு போனாங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்தக்கூடிய காங்கிரஸை தவிர்த்து மற்ற அத்தனை பேர்களையும் வீட்டுக்கும் போயிட்டு உங்க ஆலோசனைகள் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையாகவே இப்போ சமூகத்தில் என்ன பேசப்படுதுன்னா, விஜய் அவர்கள் இவ்வளோ எதிரியாக நாங்கள் வேலை செஞ்சிருக்கிறோம். இப்போ நம்முடைய சிஎம் விஜய் அவர்களுடைய விர்ச்சுவல் வாரிஸ் அவர்கள் இப்போ நேற்றுலேருந்து ஒரு மனசு ஏதோ குழப்பத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வீடியோவில் பதிவு பண்ணுறாங்க. எப்படி நாங்கள்லாம் சமூகத்தில் எதுவும் சின்ன பசங்க, நாங்கள்லாம் திமுகன்றது அதிமுகன்ற மிகப்பெரிய இயக்கத்தை சண்டப்படும் போது எங்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் பிரச்சனைகளை தேர்தலில் கொடுத்தாங்க, எங்களுக்கு எவ்வளோ நெருக்கடியில் கொடுத்தாங்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா? பத்திரிகை உலகத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்தை விட இந்த திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இதை வேற ஏதாவது சொல்ல முடியுமா? குறிப்பாக எங்களுடைய தலைவர் இப்படி பேசியிருக்க, அவங்க வீட்டுக்கு போயிருக்க கூடாது. அவங்களுடைய ஆலோசனை எதுக்கு? அந்த ஆலோசனைனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அவங்களுக்கு என்ன ஆலோசனை? இந்த திராவிட இயக்கங்கள் 60 ஆண்டு காலமாக கொள்ளை அடிப்பதை ஒரு நோக்கமாக கொண்டவர்கள்ட்ட போயிட்டு என்ன ஆலோசனை நீங்க கேட்க போறீங்க? உங்களுடைய ஒத்துழைப்பு என்ன கேட்க போறீங்கன்னு அவர்களுக்குள்ளவே சில விஷயங்கள் வருது. நம்முடைய சிஎம் விஜய் அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் நான் வரலான்னு நினைக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நம்முடைய சிஎம் அவர்கள் பொறுப்பேற்ற அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ட்ரெஸ் கோடு இருக்குல்ல, உண்மையாகவே நான் என்னுடைய சிறு வயதில் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மறைவுக்கு முன்னாடி அவருடைய இருந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வயசானவர்கள். அம்மையார் இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி, மொரார்ஜி தேசாயாக இருந்தாலும் சரி, இன்னும் எண்ணற்ற நேருவாக இருந்தாலும் சரி, இப்படி பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வயசானவங்களாக இருந்தாங்க. அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு ஸ்மார்ட்டா ஒரு யூத்ல ஒரு நம்ம நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி அவர்கள் நம்ம பார்த்தோம். உண்மையை ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆளை ஒரு சினிமா, இந்த இந்தி பட ஹீரோ மாதிரி இருப்பார், அமிதாப் பச்சன் இருப்பார், ரொம்ப அழகா இருப்பார். அப்படியாப்பட்ட ஒரு இளம் இதை பார்த்தோம். அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர்களுக்கு முன்பாக இருந்த முதலமைச்சர் எல்லாமே வேஷ்டி சட்டை தான் அப்படின்றது நம்மளுடைய பாரம்பரியம், இல்லைன்னு சொல்ல விரும்பல. ஆனா கிட்டத்தட்ட ஒரு ஃபாரின் கல்ச்சர்ல கொண்டு போய் நிக்க வச்சு அவருடைய யூனிஃபார்ம் அந்த அந்த ட்ரெஸ் கோடையே ஆங்கில பத்திரிகைகள் அதை பாராட்டக்கூடிய அளவுல இன்னைக்கு அது நடந்துகிட்டது ஒரு புதுவிதமாக இருந்துச்சு. எல்லாரும் சினிமாவில் பார்த்து நானே விமர்சனம் சில விஷயங்களை சொல்லியிருப்பேன். சினிமாவில் நடிப்பது வேறு, நிஜ அரசியல் என்பது வேறு. நிஜ அரசியல் எது சாத்தியமோ அதுதான் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். ஆனா இப்படி நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் நடக்க போகின்ற சில விஷயங்களை, அவர் நடந்துக்கிற முறையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கு. சினிமால என்ன சர்க்கார்ல செய்யப்பட்டதோ அதே பாணியில் இன்றைக்கு அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா குறிப்பா அவர் 3 ஸ்கீம் கையெழுத்து போட்டாரு. அது பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஒயின் ஷாப் எல்லாத்தையும் ஒரு 700 ஒயின் ஷாப்புகளை அதை மூடுவதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையாவே ரியலி என்ன சொல்றது, உங்களை ஒரு ரியல் ஹீரோவை நம்ம பார்க்கும்போது வாழ்த்த வேண்டிய சந்தோஷத்துல இருக்கும். உண்மையாவே அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பட்ட கஷ்டங்கள் அவருக்கு தெரியாமலாம் இல்லை. அந்த பிரச்சனைகள் அவருக்கு நிச்சயமாக தெரியும். அவரு கொஞ்சம் மாறுபட்ட அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். நீங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது, கலைஞர் அவர்கள் இருக்கும்போது 2 பேர் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்த்த மாதிரி கூட இருந்தா கூட, இந்த நல்ல நட்பாக இருந்தால் கூட சிரிக்க முடியாது. அது ஒரு தனி கட்டுக்கோப்போட வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்பாக இருந்த ஐயா காமராஜர் அவர்கள் இந்த காலகட்டத்திலே கூட அன்றைக்கு இருந்த அண்ணாதுரை அவர்கள் எப்படி நடந்துகிட்ட நடைமுறையில் பண்ணாங்க, பேச மாட்டாங்க பெருசா. என்ன பொது இடங்கள்ல பேசுவாங்க. அது அந்த அரசியல் கொஞ்சம் தரமாக இருந்தது. அதுக்கு பிறகு அரசியல் ரொம்ப தரங்கட்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கப்பட்டுச்சு. ஒரு சம்பந்தம் கூட, அதாவது ஒரு எதிர்கட்சியா இருந்தாருன்னா அதிமுக சார்ந்தவர்கள், திமுக சார்ந்தவர்கள் யாராவது பெண்ணும் கொடுத்து பொண்ணு எடுக்கவும் முடியாது. ஏன் திருமணத்தில் சில அமைச்சர்களை சிரிச்சதுனால வந்த விளைவுலாம் நீக்கப்பட்ட சில எம்எல்ஏக்கள், அமைச்சர் பதவிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம்.
அதிமுக ஆட்சி காலத்திலையும். திமுக கொஞ்சம் தான் இருக்கும், ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல அந்த அம்மையார் இருந்த காலகட்டத்தில் ரொம்ப தெளிவாக கொண்டு போனாங்க. அப்படி ஒரு கட்டுக்கோப்பு இருந்தாலும் கூட அது ஒரு விரோத போக்கான ஒரு அரசியல இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்குது அந்த விரோத போக்கு. அதை மாற்றி அமைத்தவர் வந்து இப்ப இருக்கிற சிஎம் விஜய் அவர்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஐயோ இதை காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்களோ, நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து ஒரு வீடு வீடா போய் நம்மளை இப்படியெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க, நம்ம தோத்திருந்தா இந்நேரம் நாங்கெல்லாம் உயிரோட இருந்திருப்போமா, எங்க சூழ்நிலைகள் வந்து பாதுகாப்பு இருக்குமா, எங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு இருக்குமா, எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்திருக்குமா அப்படின்லாம் பல பேர் வந்து அந்த காணொலியில பார்க்கும்போது தெரிய வந்தது அந்த சோசியல் மீடியாவில். நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு வித்தியாசமான அரசியலை செய்வதற்கு நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் வந்து எடுத்திருக்காரு. எடுத்த உடனே குறைய சொல்லணும்னு நிறைய குறைகள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லலாம். குறை சொல்வது மட்டுமே வந்து அது குத்தம் சொல்வதாக மட்டுமே கருதக்கூடாது, விட்டு பிடிப்போங்க. சிஎம் வந்து நம்ம விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் என்ன நடக்கிறதோ அது நிஜ வாழ்க்கையில் நடப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளும் இருப்பதாகத்தான் நான் இப்போ வந்து சமீபத்தில் கருதுறேன். இன்னும் வந்து 3 நாள் ஆகல, அதுக்குள்ளேயே வந்து அந்த விர்ச்சுவல் வாரிஸ் என்ற போர்வையில் சில வேற ஒரு சோசியல் மீடியா குரூப் வந்து இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு சில விஷயங்களை பண்ணி அசிங்கப்படுத்தணும் அவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எந்த காலத்திலும் அவர் வந்து ஒரு மாறுபட்ட அரசியலை நான் பார்த்து நான் வியப்பாகிறேன், சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த 750 ஒயின் ஷாப் எல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது திமுக அண்ணா திமுக மாத்தி மாத்தி வந்து நாங்கள் குறைக்கிறோம். அது குறைச்சாங்கன்னா கேட்டால் குறைச்சிருப்பாங்க. மெயின் ரோட்ல கடையில அப்படியே தூக்கி பின்னாடி வந்துடும் கதவு மட்டும். அப்படிதான் வந்து மாத்திருக்கிறாங்க இவங்க. மாற்றம் வந்து அப்படிதான் வந்து அதிமுக ஆட்சியும் திமுக ஆட்சியிலையும் சாலை ஓரங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்ல இருக்க கடையை கொஞ்சம் சந்தில வைப்பாங்க, அவ்வளவுதான் மாற்றம். ஆனா அப்படியே அன்னைக்கு நடந்திருக்கு. கடையை தூக்கிடுங்க, பள்ளிக்கூடத்துல இருந்தாலும் சரி, அது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருந்தாலும் சரி, கோயில்களா இருந்தாலும் சரி, இப்படி ஒரு புது விஷயங்களை அரசு ஆணைகள் இருந்தாலும் கூட இதற்கு முன்பாக இருந்த அரசாங்கம் இதை வந்து 36 ஆண்டு 37 ஆண்டுகளும் நம்ம ஏமாத்திட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் வந்து அதை களத்தில் நடத்த சாத்தியமானதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு அமைதி வந்து நமக்கு வேணும். இதை பாருங்க, அவர் அரசியலுக்கு எவ்வளவு நெருக்கடியோட வெளியே வந்தாருன்னு நம்ம பார்த்துட்டோம். அந்த நெருக்கடிகளை அவர் எப்படி தாங்குவார்ன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். இனிமேல் கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளையும் அவர் தாங்குவார். அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நீங்க தயவு செய்து உடனே இந்த சில திராவிட இயக்கத்தினுடைய பாசத்தில் வந்திருப்பீங்க சில இடத்துல, அந்த பாசத்துல வந்து நீங்க கோபத்தெல்லாம் காட்டாதீங்க, வெயிட் அண்ட் see. ஏன்னா நீங்க இருந்து பார்த்து காத்திருந்து அடிச்சாதான் அதற்கான ஒரு விஷயம் கிடைக்கும். அவர் நிச்சயமாக திமுகவுடனோ அல்லது வந்து திமுக கூட்டணி சார்ந்தவர்கள் வந்து தவறு செய்யாமல் இருந்திருக்கலாம், கூட்டணி சார்ந்த நபர்கள் தவறு செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனா கூட்டணியில் உள்ள அந்த தலைமை பொறுப்பேற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கொள்ளைக்கார கூட்டம், மிக கொடூரமான கூட்டம். இந்த கூட்டத்தை நிச்சயமாக, இந்த கூட்டத்தை திமுகவுடைய கூட்டத்தையும் ஆட்டத்தையும் ஒழிப்பேன் அப்படின்றது ரொம்ப தீவிரமா இருப்பார் விஜய்ன்றதுல நான் நம்புறேன். ஏன்னா அது ஒரு வித்தியாசமான பாலிசி. நான் நட்பு என்பது வேறு, என்னுடைய அரசியல் பார்வை, என் மக்கள் மீது இருக்க பார்வை வேறு என்பதை நிச்சயமாக நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் வந்து செய்வார்னு நம்புறோம் எனக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் நிறைய இப்போ இந்த 2 நாட்களாகவே வந்து இப்படி அதிமுக இன்னொரு பாகம் இருக்கு. அதிமுக வந்து இவங்கெல்லாம் வந்து 30 பேருக்கு மேலே இங்கே வரப்போறாங்க, அதில் சில பேர் வந்து கட்சியில் ஜாயின் பண்ணுவாங்க, சில பேர் வந்து இல்லைன்னா அப்படி போயிடுவாங்க. அது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது சாத்திய கூறுகளாக இருந்தால் நடந்தால் சந்தோஷம். ஆனால் என்னை பொறுத்தவரையும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக அவர் கருதக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்கள் அந்த எம்எல்ஏ வந்து ரிசைன்மெண்ட் கூட வந்து உட்காருங்க, நான் ஜெயிச்சு காட்டி கூப்பிட்டு வரேன்றத எண்ணத்துக்கு தான் போவார தவிர நிச்சயமாக வந்து இன்னொரு குரூப் சொல்லுது இவர் எல்லாம் அழுக்கற்றவளாச்சு. இப்போ அவர் போன உடனே மற்றவங்கலாம் பார்த்த உடனே ஒரு விமர்சனத்தை செய்யக்கூடிய இவர்கள் போன உடனே வாஷிங் மிஷினில் துவைச்சு எடுத்து கொடுத்துருவாங்களா அப்படின்லாம் இருக்கிறார். தவறுகள் நடந்திருக்கலாம், ஐயோ தவறு நடந்திருக்கு சில அமைச்சர்கள் மேலே, நான் இல்லைன்னே சொல்லி. இப்போ அதிமுக வந்தாலும் அவங்களாம் வந்து அப்படியே ஃப்ரெஷ் அப்லாம் பண்ணிடலாம், நம்ம வாஷ் பண்ணிலாம் கொண்டு போக முடியாது. ஆனால் இவர் அதை சாத்தியப்படுத்துவார்னு நம்முடைய சிஎம் விஜய் சாத்தியப்படுத்தி அழுக்கற்றவனையும் சுத்தப்படுத்தக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்காருன்றது. ஏன்னா நமக்கு 8 கோடி தமிழ் மக்கள் இருக்கோம், 6 கோடி மக்கள் வந்து வாக்களிச்சான்னு சொல்றோம், 5 கோடி வாக்களிச்சான்னு சொல்றோம். ஆனால் 1.5 கோடி மக்களுடைய ஆதரவு பெற்று ஒரு மிகப்பெரிய எழுச்சியை, ஒரு புரட்சியை பண்ண ஒரு இயக்கத்தை அதை உடனடியாக கிரிட்டிசைஸ் பண்றதுன்றது வந்து தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதனால உங்களை நீங்க சுயப்பிரயோசனை எப்படி செய்தீர்களோ அதே போல அவரை நம்பி இருந்தால் இந்த நாடும் நாட்டு மக்களும் மிக சுபிட்சமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது.
அப்படி ஒரு தவறுகள் செய்தால் நிச்சயமாக நாம் நம்முடைய எதிர்ப்பு குரல்களை அன்பான முறையிலும் சட்ட ரீதியான முறையிலையும் கண்டிப்பாக அதை நம்ம தீர்த்தா வைப்போம். நீங்க ஒரு சில பேர் என்கிட்ட சொல்லும் போது சொன்னாங்க, இந்த ஆட்சியில இத்தனை நாள் இருக்கும் அத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு. எத்தனை நாள் இருந்தாலும் அந்த நாள் பொன்னான நாளாக நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் வைத்திருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. ஏன்னா அவர் ரியலா சில விஷயங்களை பண்ணும் போது நமக்கு ஏன்னா நான் விமர்சனம் பண்ணுவதற்காக மட்டுமே நம்ம பத்திரிகையாளர் கிடையாது. நல்ல விஷயங்கள் வந்தால் கண்டிப்பாக அதை பாராட்டி ஆக வேண்டும். இப்போ எடுத்த ஸ்டெப்பே ஒரு இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சிருக்குங்க. சும்மா போன வாட்டி நாங்கள் இந்தியாவுக்கே நாங்கள் தான் முன்னுதாரணம்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி கொண்டு முட்டு சந்திர விட்டாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நிச்சயமாக அவர்கள் செய்ய மாட்டான்ற நம்பிக்கை. நேற்று நான் எப்படி சொல்லியிருந்தேன், நேற்று காணொலியில் நான் என்ன சொல்லியிருந்தேன், அரசு துறையில் இருக்கக்கூடிய சில காவல்துறை அதிகாரிகள் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய வட்டாரத்துக்குள்ள சுத்தி எப்படியாவது அவர்களை ஏமாற்றி நாங்கள் இந்த ஆட்சியை மிக பிரமாதம் பார்த்தோம், இது எங்களுடைய மிஸ்டேக் இல்லை, ஸ்டாலின் அவர்களுடைய மிஸ்டேக்கு, உதயநிதியுடைய மிஸ்டேக்குன்னு சொல்லி சும்மா தப்பிக்கிற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இந்த பம்பாத்து வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்பி இருந்துடாதீங்க. இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் நான் சொல்றேன், டேவிட்சன் தேவாசனம் மிக பாய்சனான ஒரு அதிகாரி. சாதாரண நினைக்காதீங்க. ஒரு கொடிய விஷம் இருக்கு நாட்டுல, கொடூரமான விஷயம் இருக்குன்னு கேட்டா அந்த கொடூரமான விஷயத்துக்கு 10 மடங்கு கேவலமான ஒரு நபர் தான் அருண் ஐபிஎஸ் அவர்கள். நான் ஏன் இதை சொல்றேன்னா, தயவு செய்து நீங்க பார்க்க போறீங்க, உங்களுக்கு கொடுத்த நெருக்கடிகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. தமிழகம் முழுக்க நீங்க சுற்றுப்பயணம் செய்யணும்ன்ற நோக்கத்தோட எந்த மாதிரியான சூழ்நிலை நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க கரூர் சம்பவங்கள்ல அந்த 41 பேர் பலியானதுல இந்த ஏடிஜிபியும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அமுதா என்கின்ற ஐஏஎஸ் ஆஃபீஸரும் என்ன இவங்க திமுகவுடைய பிரச்சார பீரங்கி மாதிரி இறங்கி பேசினாங்கல்ல, அதெல்லாம் நீங்க மறந்துடுவீங்களா? டேவிட்சன் தேவாசனத்தை பத்தி, இந்த அமுதா ஐஏஎஸ் பத்தி மறந்துடுவீங்களா? மறக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையில் நான் சொல்றேன். யார் வேணா என்ன விமர்சனம் பண்ணிட்டு போட்டோங்க, உங்களுக்கு மனசுல சரின்னு தோணுதா? உங்க நட்பு வட்டாரங்களோ அல்லது எதையோ பிடிச்சிக்கிட்டு இந்த குரூப் வருவாங்க. இப்போ குறிப்பாக பாத்தீங்கன்னா, என் ஊர்ல ஒரு பழமொழி இன்னைக்கு கூட ஒரு அதிகாரி சொல்லி சொன்ன, மொட்டையரன் குட்டையரன் என்ன பண்றாங்க கேட்டாரு. என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க மொட்டையரன் குட்டையரன்? நான் சொன்னேன், எல்லாமே அங்கதான் முறவாசம் செய்ய போயிருக்கானுங்க பனையூருக்கு அப்படின்னு நான் அந்த அதிகாரிகிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், பாருங்க எவ்வளோ மோசமான செயல்பாடு பாருங்க. திமுக ஆட்சியில இந்த அருணும் டேவிட்சன் தேவாசீர்வாதமும் இந்த ஆட்சிக்கு எப்படிலாம் அந்த கடந்த ஆட்சியில எப்படியெல்லாம் களங்கம் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு அந்த ஆட்சியை நீங்கெல்லாம் விமர்சனம் செஞ்ச நீங்களோ சவுக்கு சங்கங்களோ விமர்சனம் செய்யும் போது அது ஒரு பொருட்டாவே இல்லாம உங்களை சிறைச்சாலையில உங்களை முடக்கி வைக்கணும்னு தான் நினைச்சாங்களே தவிர, உங்க விமர்சனங்கள் சரியா தவறான்றதை நினைச்சிருந்தாங்கன்னா அந்த முதலமைச்சர் நினைச்சிருந்தாருன்னா, பழைய முதலமைச்சர் இப்ப தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இதான் சொல்றேனே, உங்க இந்த மாதிரியான சில ரூபத்தை இப்போ அருண் அவர்கள் ஏடிஎம்கே வந்திருந்தா உடனே அவருக்கு சாதிய பாசத்தோட, அவங்க மனைவி ஒரு சாதியில் இருக்காங்க, அந்த சாதிய பாசத்தோட உள்ள வரதுக்கான முயற்சி எடுத்தாரு. இப்போவும் ஒரு டீம் உள்ள வருது, ஏடிஎம்கேல இருந்து வர டீம் சப்போஸ் உள்ள ஆதரவு கொடுத்தாலும் அந்த ரூட்ல நான் தான் சிட்டி சிஓபி இல்லைன்னா இன்ட்டு ஏடிஜிபி அப்படின்னு அருண் நிற்பதுக்கு அவ்வளோ. அருணுடைய சாதாரணம் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னதுதான். கொடிய விஷம் இதெல்லாம் இருக்கிறதோ அதை விட 10 மடங்கு ஒரு கொடிய விஷயத்தை கொண்டு உங்க கட்சிக்குள்ள உங்க ஆட்சியை காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க. ஒஸ்ட் பிஹேவியர்ல ஒரு மிக மோசமான அதிகாரி. அதனாலதான் தொடர்ந்து அவர் மீது நான் புகார்ல இப்ப நீதிமன்றத்துல நல்ல ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்கிறோம். அதே மாதிரி டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் உண்டு. நான் ஆதாரபூர்வமாக தான் சொல்றேன். மிக கேவலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அந்த காவல்துறைக்கே களங்கத்தை விளைவித்த இந்த 2 அதிகாரிகள் மட்டும் தயவு செய்து யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இப்போ அவர் அருண் எப்படின்னா அவர் ஐஆர்எஸ் டீம் வச்சுக்கிட்டு அவன் மனைவி வச்சுக்கிட்டு திருப்பி வராருங்க. நீங்க கண்டிப்பா அதெல்லாம் சேர்க்க மாட்டீங்க, மறக்க மாட்டீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நீங்க சென்னையில அந்த தொகுதியில் நீங்க போய் பிரச்சாரம் பண்றதுக்கு அவ்வளவு தடையா இருந்தவர் தான் இந்த அருண். ஸோ இவர்கள் இப்படி ஒரு கூட்டத்தை ஏதோ ஒரு வியூகத்தை வகுத்து உள்ள வராங்க பாக்குறாங்க. நான் இது நாடு நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, நீங்களும் நல்லா இருக்கணும், இந்த நாடும் நல்லா இருக்கணும் நாங்க நினைக்கிறோம். நிச்சயமாக அந்த ஒரு தவறான விஷயத்தை எடுக்க மாட்டீங்கன்னு நம்புறோம், நம்பிக்கையோட இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.